இதுக்கு பேர் முட்சங்கன். அதாவது பழமொழி எப்படி சொல்லுவாங்கன்னா, தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்னா ஜாதி சங்கத்தை சொல்லலை. பொதுவாக மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வழக்கில் உள்ள பழமொழி. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். சங்கம்னா இதுதான். சங்கம்ன்ற இலை, சங்க இலைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இந்த சங்க இலை, இந்த இலையை இப்போ நம்ம மரபில் எப்படி மக்கள் இன்றைக்கும் மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்குன்னா, இதில் துவையல் அரைச்சி சாப்பிடுவாங்க. அன்னைக்கு கூட அண்ணன் துவையல் அரைச்சி சங்கலையில் குழம்பும் வச்சு கொடுத்துட்டு போனார். மருந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. யாராக இருக்கலாம், குழந்தை பிறந்த உடனே கர்ப்பப்பையில் இருக்க கசடு அசடுகள்லாம் வெளியாகிறதுக்காக கர்ப்பையை சுத்தப்படுத்துறது. இன்றைக்கி டிஎன்சி அது இதுன்னு மேனுவலாக செய்கிறோம். மனித கரங்கள் பாருங்க, கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே மனுஷன் போகக்கூடாதுன்றான். அது மாதிரி தான் பெண்களுடைய கர்ப்பப்பையும் கருவறையும் அப்படி தான். மனிதனுடைய கரங்கள் எல்லாம் புகுந்து விளையாடக்கூடிய இடம் இல்லை, கருவிகள் போகக்கூடிய இடம் இல்லை. கருவிகளை வச்சுலாம் கர்ப்பப்பையை சுத்தம் பண்ண தேவையில்லை. இந்த முள் சங்கனை இது ஒரு வாழ்வியல், இது ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு நாளுக்கு அந்த இலையை எடுத்து துவையில சாப்பிட்டா அப்படி இல்லை. எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அந்த அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த முட்சங்கனை என்ன பண்ணணும்னா, இந்த முட்சங்கனை இலையை மட்டும், இது முள் இருக்கிறதுனால கத்திரிக்கோலை வச்சு அழகாக எடுத்துக்கிட்டு அதை துவையில் அரைக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெயில் விட்டு வதக்கி கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், துவையில் அரைக்கிறதுக்கு நீங்கள் என்ன மெத்தடை வேணாலும் பயன்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்சது இந்த கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், தேங்காய் வச்சு துவையில் அரைக்கக்கூடிய முறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த முறையை வேணாலும் அதில் பின்பற்றலாம். இந்த முட்சங்கன் துவையல் யாரெல்லாம் துவையல் சாப்பிட்லாம்? வயிறு பிரச்சனை உள்ளவங்களுக்கு, கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கு, குழந்தை பெற்றுக்கிட்டவங்க, குழந்தை பிறந்துருச்சு ஆனாலும் அடி வயிற்றில் பொறுமல் இருக்குது, அடிவயிறு வலி இருக்குது, உடம்புலேருந்து காற்று சரியாக பிரியலை, அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாலும் சரி, அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்களும் செஞ்சுக்கலாம். இந்த துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். சங்கம் இலையில் ரசம் வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு அற்புதமான செடி. முள் சங்கன் பழம் செக்ஸுவல் இம்பார்ட்டன்சி, தாம்பத்திய குறைபாட்டை சரி செய்யும், ஹார்மோன் குறைபாட்டை சரி செய்யும். இது குறிப்பிட்ட சீசனில் தான் இது வளரும். இன்றைக்கி இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் கிடக்குது. ஆனால் இதெல்லாம் இன்னும் மருந்தாக கொண்டு வரல. ஏன்னா இது இன்னும் பரவலாகலை. நான் சொன்ன மாதிரி இது ஹோமியோபதி மருத்துவத்தில் இதெல்லாம் இன்னும் மருந்தாக்கப்படாத ஒரு மருந்தாக இருக்குது. சித்த மருத்துவத்திலையும் சூரணமாவோ, பஸ்மமாவோ, செந்தூரமாவோ, தனித்தனி அமைப்புகளாகவும் கூட்டாகவும் இதை பயன்படுத்தப்படுறாங்க. நேரடியாக இதை பயன்படுத்துறதுக்கான சூழல் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி இதோடைய பயனை அடையணும். அதனால் இந்த முள் சங்கன்றதை வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் இதை துவையல் அரைச்சியோ எப்படியாவது உள்ளுக்கு சாப்பிட்லாம். பெண்களுக்கு இன்றைக்கி கர்ப்பப்பை பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை இல்லாத பெண்களே இன்றைக்கி இல்லை. எல்லாருக்கும் இது வந்து போச்சு. ஏன்னா இந்த நாப்கின் ஒரு வேலையை செய்யுது. நாப்கின் வெளிநாடுகள்லாம் அந்த கம்பெனி மேலே வழக்குகள் போட்டிருக்காங்க. நாப்கின் வந்து செயற்கையாக நமக்கு நோயை உண்டு பண்ணி விட்டுடும். அதனால் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். நாப்கினை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். இயற்கை நாப்கினுக்கு போங்க, இல்லை மரபில் எப்படி முன்னோர்கள் பயன்படுத்தினாங்களோ அதேமாரி பயன்படுத்திங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்லது, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்லது. இந்த சங்க இலையை மட்டும் நம்ம புளி வச்சு அரைக்கக்கூடாது. எல்லா மூலிகைகளுக்கும் எதிரி புளி. அப்போ என்ன செய்யணும்? குடம்புளி பயன்படுத்தலாம், எலுமிச்சம்பழ சாறு பயன்படுத்தலாம், தக்காளி பயன்படுத்தலாம். இந்த புளியை பயன்படுத்திக்கணும். நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற அந்த புளியை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தக்கூடிய சூழல் இருந்ததுன்னா பத்திய புளின்னு சொல்லக்கூடிய பழம்புளி, பழம்புளினா கருப்பாக கண்ணங்கரனே இருக்கும், 2 வருஷம் 3 வருஷம் சென்ற புளி பயன்படுத்தலாம். கண்ணங்கரேன்னு உள்ள புளியை பயன்படுத்தலாம். அந்த புளியையும் நாம் என்ன சொல்கிறோன்னா மண்பானையில் வச்சு பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக வீடுகளில் இப்போ நீங்களாம் என்ன செய்யணும்னா, இந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு திரும்ப ரிவர்ட் ஆகணும். நம்மலாம் பெரிய ஒரு பானை வாங்கி கொடுங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான புளி எங்கள் பாட்டி காலத்தோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். ஆனால் அதை அவங்க தொடர்ந்து அந்த லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பானையில் புளியை வைக்கணும். போன வருஷத்து புளியை பானையை தான் நம்ம எடுக்கணும். நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, அரிஞ்சு கோடை காலத்தில் நல்லா அரிஞ்சு வெயிலில் காய வச்சு சாந்தாக்கி உருண்டையாக உருட்டி அப்படி கேக்காக உள்ளே வைப்பாங்க. அப்படி பானையில் நீங்கள் மொத்தமாக போட்டு வச்சு திணிக்க மாட்டாங்க. அப்படி படலாக அப்படி அடுக்கி உள்ளே வச்சுருவாங்க. பானை உள்ள பெரிய பெரிய பானைகளில் பானை உள்ள புளி வைக்கும்போது அதில் டாட்டாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. டாட்டாரிக் அமிலம் புளியில் இருக்குது. அதில் தான் தமிழம் புளின்னு அதுக்கு பேர் வச்சான். காட்டில் இருக்க புளியும் ஆள் அடிக்கும், இது வீட்டில் இருக்கிற புளி இதுவும் ஆள் அடிக்கும். இந்த பிபி உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த புளியை சாப்பிட்டாங்கன்னா
புளிக்குழம்பு, புளி சாதம் இதெல்லாம் சாப்பிட்டாலே இப்போ ப்ரெஷர் ரைஸ் ஆகும். நீங்கள் என்ன தான் மாத்திரை போட்டாலும் ஏற தான் செய்யும். அதனால தான் பழம்புளியை பயன்படுத்துங்க, புது புளியை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவோம். பழமொழியே என்னது, போன சுரத்தை புது புளி கொண்டு அழைச்சான். ஜுரம் வந்து சரியானவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, புளிக்குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா போதும், திரும்ப ஜுரம் வந்துடும். இது அடிப்படையான அனுபவ உண்மை. இது அதில் புது புளியை பயன்படுத்தக்கூடாது, பழம்புளியை பயன்படுத்தணும். அதனால தான் புளி அதுக்கு பேர். அதனால் புளியங்கொட்டையில் மருத்துவம் இருக்குது. புளியங்கொட்டையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பள்ளிக்கூடம் படிக்கும்போது நம்ம மாணவர்கள்லாம் சுட்டு பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. புளியங்கொட்டையை ஊற வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் நம்மளுடைய மரபில் இருந்தது. ஆமாம், இதெல்லாம் இப்போ நம்மளை விட்டு போயிடுச்சு. புளியங்கொட்டை இந்த சீசனுக்கு கிடச்சிதுன்னா புளியங்கொட்டையை சுட்டு சாப்பிடுங்க. ஊற வச்சு அந்த சுட்ட கொட்டையை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு சரியான வலு. ஒரு கொட்டையை சாப்பிட்டா ஒரு மரத்தை சாப்பிட்ட மாதிரி. அதெல்லாம் செஞ்சுங்க.